சார் சென்னையில இருந்து ஒருத்தர் வக்கீலோட உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு சார். என்ன விஷயமா பார்க்கணுமா? எதுக்குன்னு தெரியல சார். சரி வர சொல்லுங்க. சரிங்க சார். சார் இவங்க தான் சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். சரிங்க சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் என்னோட பேர் கபிலன். நானும் என்னோட எம்டி புனிதா மேடமும் ஏற்காடுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருந்தோம். மீனாம்பிகா கிரானைட்ஸ் கம்பெனியோட எம்டி அவங்க. சார் இங்கே ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆனால் புனிதா மேடத்தை இன்னைக்கு காலையிலேருந்து காணோம் சார். காணுமா? அவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணீங்களா? சார் ஆமாம் சார், நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். நாட் ரீச்சபிள்னு வருது சார். அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? சார் ஒரு 25 இருக்கும் சார். எங்கே தங்கியிருக்கீங்க? ஹில்வியூ ரிசார்ட்டில் தங்கியிருக்காங்க சார். ஓ, நாங்கள் சிசிடிவியை செக் பண்ணுறோம். உங்கள் கூட வேற யாராவது வந்தாங்களா? வேற ஏதாவது காணாமல் போயிருக்கா? சார் இல்லை சார், நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் சார் வந்தோம். சார் அப்புறம் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பணம் கொண்டு வந்தோம் சார். அது கூட அவங்க ரூமில் பத்திரமா தான் சார் இருக்கு. உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார் ஆமாம் சார், நேற்று நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ அங்கே தண்டபாணின்னு ஒருத்தர் வந்திருந்தார் சார். சார் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அதுக்கு அவருக்கு கமிஷன் தரணும்னு மிரட்டினார் சார். புனிதா மேடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதோ இப்போ புனிதா மேடமே காணும் சார். சார் எனக்கு ரொம்ப தண்டபாணி மேலே தான் சார் சந்தேகமாக இருக்கு. தண்டபாணியை தெரியாதவங்க இங்க யாருமே கிடையாது. ஆள் கொஞ்சம் விவகாரமான ஆள் தான். ஆனா ஆள் கடத்தலாம் பண்ணுவானான்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சார் எனக்கு அவன் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்கு. எதுக்கும் அவனை விசாரிச்சு பாருங்க சார். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, எஃப்ஐஆர் போட்டுடலாம். சரி ஓகே சார், சரி உடனே எழுதி கொடுத்துறோம். வாங்க. ராம்கே சார், உங்களுக்கு தான் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும்னு முறையாக தெரியும். நீங்களே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க, நான் கையெழுத்து போட்டுறேன். கபிலன், அந்த தண்டபாணி லோக்கல்ல பெரிய ஆளு, அரசியல்வாதியும் கூட தொடர்பு உண்டு. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்க விசாரிப்பாங்களான்னு நமக்கு தெரியல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் ஸ்டேஷனுக்கே வந்தேன். புனிதா மேடம் கிடைக்கணும்னா தண்டபாணி கிட்ட நீங்க டைரக்டா டீல் பேசி முடிங்க. அவர் கேட்குற கமிஷனை கொடுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் வேலைக்காகாது. சார் நீங்க நான் சொல்றதை செய்றீங்களா இல்லையா சார்? செய்யுங்க சார். தண்டபாணிட்ட டீல் பேசுறதுன்னா நேத்தே புனிதா மேடம் அதை செஞ்சிருக்க மாட்டாங்களா சார்? யார் பணத்தை யாருக்கு சார் கொடுக்கறது? சார் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நானும் போலீஸை மட்டும் நம்பி இருக்க போறதில்லை. புனிதா மேடத்தை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன். நீங்க முதல்ல எழுதுங்க சார். சரி சார், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ். சரி சார், அப்புறம் உங்க இஷ்டம். புனிதா, உங்களை நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன். கடவுளே, புனிதாவுக்கு தைரியத்தை கொடு. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு. குறிச்சு வச்சுங்க, எல்லாத்தையும் மொத்தமா கட்டிடலாம். ஓகே சார். என்னங்க டாக்டர் என்னங்க இவ்ளோ பெரிய கல்லை தூக்கி நம்ம தலையில போடுறாரு? அண்ணனுக்கு கல்லீரலை மாத்தணுங்கிறாரே. அடியே, அதத்தான் அவரு சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப ஏன் டேப்ப பின்னாடியே ஓட்டி அதை தேவை ஓட்டிட்டு இருக்கிற? அதை விடு. இப்ப அடுத்து என்ன நடக்கணும் அதை பத்தி யோசிப்போம். எனக்கு என்ன குழப்பம்னா, இந்த விஷயத்தை இப்ப மரகதத்துக்கிட்ட சொல்லியே தீரணும். ஆனா மரகதம் இதை எப்படி எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியலையே. அத்தை கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாதுப்பா. அவங்க கண்ணை திறந்தாலே புனிதா வந்துட்டாளா, மாமாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மாவை பார்த்து அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்ற மனதைரியம் எனக்கு இல்ல மாமா. அப்பா, புனிதாக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுப்பா. அவ வந்துடட்டுமே. அவ தான் அத்தை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுவா. நம்ம யாரு சொன்னாலும் அத்தையால அதை ஏத்துக்க முடியாதுப்பா. அது மட்டும் இல்ல, டாக்டரு புனிதாவோட ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல. ஆமாடா, இப்ப புனிதாவுக்கு போன போட்ட உடனே அவ பக்கத்து தெருவுல இருக்கிறா பாரு, கட கட கடன்னு ஓடி இங்க வந்துருவா. யாரா இவன் கூறு கட்டவனா இருக்கிற? அவ இருக்கிற இடத்துல இருந்து இப்பவே அவ புறப்பட்டு வரணும்னா அவளுக்கு யாரா பிளான் கூட கிடைக்காதடா. காரியே உருட்டிக்கிட்டு வந்தான்னா கூட 10-12 மணி நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் நாம தாமதப்படுத்த முடியுமா? எடா, என் மாப்பிள்ள தென்முக நம்பி ஒரு சிங்கம்னா, என் சின்ன மாப்பிள்ள நிக்கிறானே, இவனு இளைய சிங்கம் மாதிரி தான்டா. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? ஆமா மாமா. நீ ஏன் முடிவெடுக்க முடியல மாப்பிள்ள? நீ இருக்கும்போது நான் எதுக்காக இன்னொருத்தருக்காக காத்திருக்கணும்? அதுக்காக சொல்றேன். வேணா ஒண்ணு செய்,
சரவணனுக்கு போன போடு, அவனை வர சொல்லு. அவன் ஏரோப்ளேனோ கீரோப்ளேனோ பிடிச்சு இங்க வரட்டும். அதுக்குள்ள இங்க நாமெல்லாம் இருக்கோம்ல, எல்லாம் சொந்த பந்தம் தானே. நம்ம ரத்த மாதிரி எல்லாம் நாம கொடுத்துருவோம். பொருந்திருச்சுன்னா சரி, இல்ல சரவணன் வரட்டும், அவனும் ரத்த மாதிரியே கொடுக்கட்டும். ஒருவேளை அதுவும் பொருந்தலைன்னு வையி, அதுக்கு பிறகு புனிதாவை வர வச்சு நாம ஆக வேண்டியதை பார்ப்போம். சரிங்க மாமா. மாப்பிள, ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மரகத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேணாம். நேரம் பார்த்து சொல்லிக்குவோம். முதல்ல மாப்பிளைக்கு ஆக வேண்டியதை பார்ப்போம். சரிங்க மாமா, நான் சரவணனுக்கு ஃபோன் பண்றேன். ரைட் ரைட். போ போ மாப்பிள. வல்லவா, இந்த மாப்பிளைய வச்சிருக்காங்களா? அது என்னடா அது ரூம்? அது ஐசியூப்பா. அடா அதான்டா, அது வாசல்லே போய் நில்லு. சரிப்பா. அப்பதான் ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்தா கூட போய் உதவ முடியும். சரியா? சரி. போ. ஏங்க புனிதாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? குமட்ல குத்துனா யாரடி இவ? எப்ப பார்த்தாலும் படித்தான் அவ பேரு என்னமோ ஜபம் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? நல்ல குண்டு கல்லாட்டம் இங்க தானே நிக்கிறோம். நாங்க பாத்துக்க மாட்டோம். புடித்தாவாம் இல்ல புண்ணித்த. ஆனா அவ என்னவோ வியாபாரத்துல கொடிநோட்ட போறேன்னு கிளம்பி போயிருக்கிறா. நாட்டட்டும், நல்ல ஆழமா கொடிய நாட்டிட்டு வரட்டும். அதுக்குள்ள இங்க மாப்பிளைய காப்பாத்துற வேலையை நாம பார்க்கலாம். அப்படியே மாப்பிள உழைச்சது நம்மளால தான்னு இருக்கணும்டி. அதான் என் திட்டம். எப்படி விளங்குதா? விளங்கிருச்சு உனக்கு? விளங்கிரு. மணிகண்டன் கால் பண்றான். ஹலோ சரவணா, எங்க இருக்கு? கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். ஏன்டா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? சரவணா, நம்ம அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோண்டா. கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. டேய், என்னடா சொல்ற? என்னாச்சு? ஆமாண்டா, நல்லா தான் இருந்தாரு. எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணாரு. நாங்க ஃபுட் பாய்சன் தான் நினைச்சு ஏதோ பயந்துட்டோம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம்டா. டாக்டர் பார்த்துட்டு அப்பாவுக்கு லிவர் சிரோசிஸ்னு சொல்றாரு சரவணா. ஐயோ, இப்ப எப்படிடா இருக்காரு? டேய், அம்மா எப்படிடா இருக்காங்க? டாக்டர் உடனே உன்னை கிளம்பி வர சொன்னாருடா. அப்பாவுக்கு முடியலன்னதும் அம்மாவுக்கு லோ பிரஷர் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களையும் அட்மிட் பண்ணிருக்கோம்டா. டேய், என்னடா இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரிடா, நாங்க உடனே ஊருக்கு கிளம்பி வரோம். புனிதாக்காக்கு சொல்லிட்டாங்களா? புனிதாவுக்கு நாச்சிமுத்து மாமா பேசி பாருடா. நீ முதல்ல கிளம்பி வாயேன். சரிடா, நான் உடனே ஃப்ளைட் பிடிச்சு வரேன்.